ஸோ குட் மார்னிங் டூ வெல்கம் பேக் ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஐ ஹோப் நேற்று அனாலிசிஸ் உங்களுக்கு டெஃபினெட்லாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிளியர் கட்டாக சொல்லுங்க, காஷியஸாக ட்ரேட் பண்ணுங்க. பிகாஸ் ஆர்பிஐ வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க அமௌண்ட்டை. ஸோ மார்க்கெட்டில் அப் சைட் மொமெண்டம் இருக்கும், டவுன் சைட் மொமெண்டம் இப்போதைக்கு இருக்காது அப்படின்னு. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் கேலண்டரில். ஸோ எவ்ரி இயர் லாஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த டைமில் தான் நிறைய ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ஹிட் ஆகும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சைடாவது மார்க்கெட் போகாது, அதுக்கு ஆப்போசிட் சைடில் மூவ் ஆகி உங்கள் ஸ்டாப் லாஸை சாப்பிட்ருவோம். ஓகேவா? ஸோ தயவுசெய்து இந்த விஷயம் புரிஞ்சுக்கோங்க. பட் ஸ்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட ஓன் ரிஸ்கில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ நான் ஒரு செபி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் டெய்லி உங்களுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ஆன்சர்ஸோட வருவேன். பிஃபோர் மார்க்கெட் ஹவர்ஸ் கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் அந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ட்ரேட் பண்ணுறீங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அதர்வைஸ் நான் கொடுக்குறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இது என்ன டிஸ்க்ளைமர், நான் இது கொடுத்து தான் ஆகணும். பிகாஸ் ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு உண்டான நிஃப்டியோட மூவ் எப்படி இருக்கும் பார்க்க போகிறோம். நிஃப்டி பாருங்கள், உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 778 கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் என்ன ட்ரேட் பண்ணணும் பாருங்கள். மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு கேப் அப்பாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டில் கொஞ்ச நாளாவே உங்களுக்கு அப்சைட் மொமெண்டம் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கும் மார்க்கெட்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல 800 மேல க்ளோஸ் ஆச்சுன்னா 832 ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் 832 மேல சஸ்டெயின் ஆயிட்டு மெது மெதுவா போயிட்டு 884 வரைக்கும் போயிரும். ஸோ இது வந்து அப்சைட் உங்களுக்கு டார்கெட். ஸோ டவுன் சைட் நீங்க எடுக்க போனீங்கன்னா பாருங்க நிஃப்டியில, ரைட்? 778லேருந்து 750 வரைக்கும் மார்க்கெட் டான்ஸ் ஆடும். எப்போ 750 பிரேக் ஆகுதோ, 750 பிரேக் ஆச்சுன்னா 722 ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட் 689. ஸோ இது வரைக்கும் டவுன் சைட் டார்கெட் கொடுத்துனா அப் சைட் டார்கெட் கொடுத்துரும். ஸோ மார்க்கெட் சப்போஸ் 700 ஐ மீன் 778 டு 750 வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் சைட்வேஸ் மொமெண்டம் இருக்கும். ஸோ நல்லா பாருங்கள், இன்னைக்கு உங்கள் ப்ரீமியமாக சாப்பிடும். ஸோ இன்னைக்கு ஒரு ப்ரீமியம் சாப்பிட்ற காரணத்தில் யாருக்கும் டக்குன்னு போய் இந்த மணிலாம் போயிடாதீங்க. பெட்டர் இஸ் கோ ஃபார் அவுட் ஆஃப் த மணி. ஓகேவா? அவுட் ஆஃப் த மணி போங்க இன்னைக்கு மட்டுமே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்டில் கொஞ்சம் டவுன்ஃபால் இருக்கும். அப் டு 15th, அப் டு 7th 8th வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி ஒரு அப் மூவ் இருக்கும் இந்த மந்த் ஆஃப் ஜனவரி. ஸோ நான் முதலே சொல்லிட்டேன், டேட்ஸ் கொண்டு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வீக்கில் கொஞ்சம் 7ஆம் தேதி 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு டவுன்ஃபால் இருக்கும். திரும்ப 8ஆம் தேதிக்கு மேலே ஒரு அப்ஃபால் கிடைக்கும். திரும்ப ஒரு 16ஆம் தேதி டவுன்ஃபால் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் மொமெண்டம் இருக்கும். இது ஆல்ரெடி ப்ரீ டிசைடட். ஓகே, வாட் எவர் இட் இஸ், ஐ ஹோப் உங்களுக்கு என்னோட அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வந்து பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பார்க்கலாம். ஏன்னா இப்போல்லாம் நம்மளோட வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. ஏன் ஷார்ட்டாக இருக்குதுன்னா, பிகாஸ் நான் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஸோ மெயினாக பேசுங்க சார் அப்படின்ட்டு. ஸோ மெயினாக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த வீடியோவை என்னோட எய்ம் வந்து உங்களுக்கு கரெக்டான லெவலில் நாலேஜ் கொடுக்கணும்னு. பட் உங்களுக்கு லெவல்ஸ் தான் வேணும், வெறும் ட்ரேடிங்கோட அந்த சர்டனிட்டி தான் வேணும். ஓகே, எனக்கு எந்த அன்சர்டினிட்டி வேணுன்ற ஒரு பட்சத்தில் நான் உங்களுக்கு லெவல்ஸ் கொடுத்துருக்கேன். டெஃபினெட்லி இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வாங்க நம்ம பேங்க் நிஃப்டியோட எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டி 5 மினிட்ஸ் சார்ட். ஸோ நீங்கள் பாருங்கள், மார்க்கெட்டில் நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு அப்சைட் மொமெண்டம் இருக்குன்ட்டு அப்சைட் போச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபுல்லாக சைட்வேஸ். ஃபுல் டே உங்களோட ப்ரீமியம் சாப்பிட்ருக்கு பிகாஸ் ஆஃப் மந்த்லி எக்ஸ்பைரி. ஓகே, மந்த்லி எக்ஸ்பைரி இருந்திருக்கு, இயர்லி எக்ஸ்பைரி இருந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டில் இது போதுமான ஒரு மொமெண்டமாக இருந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டில் இனிமேல் பாருங்கள், எங்கே போனாலும் உங்களுக்கு மார்க்கெட்டில் மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் நிறைய இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் 633க்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் 703 ஃபர்ஸ்ட் டார்கெட், 775 செகண்ட் டார்கெட். நல்லா பாருங்கள், இந்த 775, இந்த 48801 அண்ட் 48703 இதெல்லாம் ரொம்ப பெரிய க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ரொம்ப க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இதை பிரேக் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. திரும்ப சொல்லிட்டு அது க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகே, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே உங்களுக்கு வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போ இந்த ஜோனில் இருக்குன்னா ஜஸ்ட் திங்க் ஃபார் ஒன்லி பிஇ சைட் மட்டும் போக ட்ரை பண்ணுங்கள். தப்பி தவறி கூட சிஇ போயிடாதீங்க. ஓகே, ஸோ இந்த ஜோன் வந்து குறிப்பிட்ட பிஇ ஜோன். ஓகே, புட் சைட் ஜோன் 48703, 775 801. ஸோ மார்க்கெட் உங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் 633லேருந்து நான் 703 வரைக்கும் தான் கொடுப்பேன். அதுக்கும் மேலே போகும்போது கொஞ்சம் சஸ்டெயின் ஆக போகும். ஆனால் எந்த இடத்துல பட்டாலும் இதுக்கு மேலே உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்சல்ஸ் தான் நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் உங்களுக்கு மார்க்கெட் திரும்ப இந்த என்ன லைன்ஸ் போட்டுருவோம், இதே டார்கெட்ஸ் உங்களுக்கு திரும்ப அச்சீவ் ஆயிரும். ஓகே, ஸோ 581. ஸோ 581க்கு கீழே டெஃபினட்டாக மார்க்கெட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் ஆனது எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு 460. ஓகே, ஃபஸ்ட் டார்கெட் 460 கிடைக்கும். 459.40, 460 உங்களுக்கு டார்கெட் வரும். ஸோ அடுத்த டார்கெட்னு பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான டார்கெட் சொல்ல எழுதிக்கோங்க. 460க்கு அப்புறம் 418. சேஃப் டார்கெட் கொடுக்குறேன் 418. ஸோ 418யும் பிரேக் ஆகிடுச்சுன்னா லாஸ்ட் டார்கெட் 342. ஸோ இது வந்து டவுன் சைடு, இது வந்து அப் சைடு. ஸோ இந்த வீடியோவை 2 தடவை 3 தடவை பாருங்கள். ஸோ மார்க்கெட்டில் கேப் அப் சைடு மூவ் ஆகி மேலே போனாலுமே
ரெடியா இருங்க. ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு என்னோட ஃபேவரைட் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் கிடைக்கும். தட் இஸ் அபண்டன்ட் பேபி ஆர் பேரிஷ் சிக்னலுக்கு உண்டான பேரிஷ் பின் பார். ஓகே. இல்லாட்டி பேரிஷ் பேட்டர்ன் எது கிடைக்குதோ, ஸோ ரெடியா இருங்க. அந்த பிரேக் அவுட்ல நீங்க ட்ரேட் எடுக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை பேங்க் நிஃப்டி ஓட அனாலிசிஸ். முக்கியமான விஷயம். நான் சொல்லியிருக்கேன் ஸ்டாக் ஆஃப் த டே குடுக்கல. ஆனா உங்களுக்கு ஒரே ஒண்ணு குடுக்குறேன். ஸ்டாக் ஆஃப் த மந்த் குடுத்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தயவு செஞ்சு இங்க எழுதிக்கோங்க. ஸோ ஸ்டாக் ஆஃப் த மந்த் உங்களுக்கு இன்னைக்கு குடுக்கறது என்னன்னா, இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். இந்தியா புல்ஸ் ஐபுல். ஓகே. எங்க போச்சு? ஓகே. இந்தியா புல் ஹவுசிங் ஃபைனான்ஸ். ஓகே. ஸோ நல்லா பார்த்துங்க. இந்த இந்தியா புல் ஹவுசிங் ஃபைனான்ஸை நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். நாளைக்கு ஓப்பனிங்லேயே, அதாவது இன்னைக்கு ஓப்பனிங்லேயே நீங்கள் பை பண்ணிக்கோங்க. இதோட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு டார்கெட் எங்கன்னா அப்ராக்சிமேட்லி இதை நீங்கள் ஆப்ஷன்ஸாகவும் வச்சுக்கணும், ஆப்ஷன்ஸாகவும் பை பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஏன்னா ஒரு பிரேக் அவுட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு சூப்பரான ஒரு பிரேக் அவுட், ஹெவி வால்யூமோட பிரேக் அவுட் கொடுத்துருக்கீங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா, இதோட டார்கெட் வித்தின் த மந்த் ஆஃப் ஜான் அட்லீஸ்ட் வந்து 232, அட்லீஸ்ட் சொல்கிறேன் 232. லாட்டும் கொஞ்சம் இது பெருசு தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 232 வரைக்கும் நீங்கள் போகும். ஸோ நீங்கள் வந்து தைரியமாக இதுக்கு மேலே இருக்க ஓடிஎம், உங்களுக்கு பிடிச்ச ஓடிஎம், உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அவுட் ஆஃப் த மணி ஒன்று வாங்கிக்கோங்க. விட்டுருங்க, டச் பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஓகே. 1 மந்த்துக்கு ஃப்ரீயாக விட்டுருங்க. ரைட். ஸோ ஒரு அப்சைட் மொமெண்டம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு உங்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடும். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிளியராக சொல்லிட்டேன். 230 எக்ஸாக்ட்லி சொல்ல போனால் 235, 236 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே இன்னும் 17 பாயிண்ட் நான் மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ டெஃபினட்டாக ஒரு 10 பாயிண்ட் போனாலே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிஸ்க்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா நீங்கள் அவுட் ஆஃப் மணி போகிறீங்க. ஸோ இட் இஸ் யுவர் ரிஸ்க் அண்ட் ப்ராஃபிட் தட் இஸ் 3 to 5 டைம்ஸ் அதிகமாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற மந்த்லி ஹோல்டிங் ஸ்டாக் இந்தியா புல் ஹவுசிங் ஃபைனான்ஸ். ஓகே. இந்தியா புல் ஹவுசிங். ரைட். வாட் எவர் இட் இஸ். ஸோ எனிவே உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் சூன் வில் மீட் வித் நியூ கிளாஸ். ஸோ ஜனவரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க வாங்க. நோ ஃபோர்ஸ், நத்திங். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்க, இல்லைனா நோ ப்ராப்ளம். ஓகே. நம்ம எந்த ஃபோர்ஸும் கிடையாது. ரைட். அண்ட் தேங்க்ஸ் அலாட். அண்ட் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நோட்டிஃபிகேஷன் போய் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி, ஸோ தட் நான் மார்க்கெட் முன்னாடி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகிட்டோம். தேங்க்யூ அண்ட் see you soon. Bye-bye.